இந்த யூடியூப் பக்கம் போனீங்கன்னா ஏராளமான அமானுஷ்ய வீடியோக்கள் கொட்டி கிடக்கு. ஒரு பழைய பங்களாவாக இருக்கும், பாழடைந்த பங்களாவாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன இந்த கோபுரம் மாதிரி கேமராக்களை கொண்டு போய் வச்சுட்டு அங்கே காத்திருக்கிற இளைஞர்கள் அங்கே பேய் நடமாடுது, ஆவி நடமாடுது, அங்கே பாருங்கள் அதோ பாருங்கள் மியூசிக்கெல்லாம் போட்டு மக்களை பயங்கரமாக ஏமாற்றி அதை பார்க்குற பல பேர் நிஜமாகவே ராத்திரியில் தூங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் கொண்ட வீடியோக்கள்லாம் போட்டு நாட்டையே பீதிக்குள்ளாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிஜமாகவே வீடியோ எடுக்கணுங்கிற ஆசை இருந்ததுன்னா சும்மா அந்த மாதிரி டுபாக்கூர் வீடியோக்களை எடுத்து தேவையில்லாத மியூசிக்களை போட்டு அதோ பாருங்கள் ஒரு கருப்பு ஊர் ஒன்று என்னத்தையா ஒன்று காமிச்சு அதில் மக்களை ஏமாத்துகிற யூடியூப் சேனல்காரர்கள் நிஜமாகவே ஒரு ஆண்மை இருந்ததுன்னா நீங்கள் திருப்பூர் மாவட்டம் ஒட்டப்பாளையங்கிற ஊருக்கு போங்க. அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. என்னடா பிரச்சனை அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே குட்டிச்சாத்தான் வருதான். அதாவது நள்ளிரவில் கல் மழையாக பொழியுது அப்படின்னு கற்களை அப்படி அப்படியே குவிச்சு வச்சுருக்காங்க. ஒரு 10-20 கல் அப்படியே கிடக்கு. இது குட்டி சாத்தான் அடித்ததுங்க அப்படின்னு இந்த ஊர் மக்கள் முழுக்க நம்புகிறாங்க. அந்த கூரையெல்லாம் பொத்துக்கிட்டு ஓட்டையாக இருக்குது. என்னென்னா அப்படியே மழையாக உழுது கல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பொதுவாக இந்த ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதி மக்கள் நிஜமாக கொஞ்சம் அப்பாவிகளாக இருப்பாங்க போட்டிருக்கு. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ஈமு கோழின்னு ஒரு ஐட்டத்தை கொண்டு இறக்கி விட்டாங்க. இந்த ஈமு கோழியை வாங்கி நீங்கள் வளர்த்திங்கன்னா அது முட்டையே அது இத்த பெருசு இருக்கும். அந்த முட்டையை வச்சிங்கன்னா ஒரு குடும்பமே உட்காந்து சாப்பிட்லாம். இதுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. இது பல கோடி வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லி லட்சக்கணக்கில் வசூல் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு ஓட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி விதவிதமான ஏமாற்று வேலைகள் முழுக்க எங்கடா நடக்கும்னா இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரி பகுதிகளில் தான் நடக்கும். ஏன்னா அவங்கள ஈஸியாக ஏமாற்றலாம் போல இருக்குது. இப்போ குட்டி சாத்தானை இறக்கி விட்ருக்காங்க. நிஜமாக நம்முடைய கேள்வி என்னென்னா, இந்த குட்டி சாத்தான் கல் எரியுது இல்லை, இந்த கேடுகட்ட குட்டி சாத்தான் பணம் மழையாக கொட்டலாம்ல. இப்போ ரிசர்வ் பேங்கில் கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. குட்டி சாத்தான் எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து பொருளை எடுத்துகிட்டு இன்னொரு வீட்டில் எரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆனந்தவோட நிருபர் ஒருத்தர் இருந்தார். அவர் சிவகங்கையில் முத்துக்காமாட்சின்னு ஒரு சாமியார் இருந்தார். அவரை பார்க்குறதுக்கு பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ அவர் அப்படியே வெறுங்கையால் துண்ணூறு விபூதி இந்த குங்குமம்லாம் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் அப்படியே கைக்கு அடக்கமான ஏதோ பழங்கள்லாம் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த நிருபர் கேட்டிருக்கிறாரு, சார் இதெல்லாம் வர வைக்கிறீங்க, உங்களால் ஒரு பீர் பாட்டில் வர வைக்க முடியுமா அப்படின்னொன்னே அப்படி டக்குன்னு ஒரு பீர் பாட்டில் எடுத்து அப்படி வச்சாராம். இவங்க மிரண்டுட்டாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, இது தம்பி இது பீர் பாட்டில் நான் உருவாக்குனது இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் ஒரு பாட்டில் குறையும், அங்கேருந்து நான் குட்டி சாத்தானை விட்டு எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். இந்த ஆனந்தவோட நிருபர் பின்னால் அதை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். இப்படி ஒன்று பண்ணிட்டாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் 65 கேட்டேன், அதை கூட கொடுத்தாருங்க அப்படின்னு சொன்னார். என்னால் நம்ப முடியல. பட் ஒரு நிருபர் சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் நம்பித்தானே ஆகணும். ஸோ இப்படிப்பட்ட குட்டி சாத்தான்கள்லாம் இருக்கும்போது பாவம் அந்த ஊர் மக்கள், அப்பாவி மக்கள் ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு 500 கட்டுகளை, ஒரு 1000 கட்டுகளை எடுத்துகிட்டு அப்படியே வீடு முழுக்க தூவி விட்டுச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் அந்த கிராமம். அதை செய்யாமல் வெறும் கல்லாக எரிஞ்சிருக்கு அந்த சனியை. இவங்க பயந்துக்கிட்டு அந்த ஊரே காலி பண்ணிட்டு வேற ஒரு கோயிலில் உட்காந்துருக்காங்க. என்னடா விஷயம் அப்படின்னா, ஊருக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளவு பயம். அதுவும் இந்த கல் மழை இருக்குல்ல, திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு அடிக்கிறது, 1 மணிக்கு அடிக்கிறதுன்னா பிரச்சனை இல்லை. ஏதோ திடீர்னு வருது, எவனோ எரியிறான் அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து அப்படியே இந்த விட்டு விட்டு மழை பெய்கிற மாதிரி விட்டு விட்டு கல் பெய்யுது போல இருக்குது. இது ஆளுங்க போடுறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு கிராமமே வெளியில் பார்க்கும்பொழுது அங்கங்கேருந்து கற்கள் விழும்போது அவங்களுக்கு ஒரு டவுட்டு வருது. இப்போ ஊரே சேர்ந்து ஒரு கோயிலில் தங்கிட்டு அங்கே சமைச்சு அந்த ஊர் மக்களுக்கு போட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் பெண்மணிகள் உட்காந்து வெங்காயம் அரைஞ்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அடுப்பு எரியுது, இன்னொரு பக்கம் விதவிதமாக சமைச்சு உட்காந்து 10 நாளாக தின்னுட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு கிராமத்தையே அந்த ஆவி ஏமாற்றி வச்சுருக்கா, மிரட்டி வச்சுருக்கா. நிஜமாகவே ஆவி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த ஊரில் ஒரு பகுத்தறிவாளன் கூடவா இருக்க மாட்டான். இப்படி யோசிக்கணும்ல அவன். உள்ளபடியே இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ அண்மையில் நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஆம்ஸ்ட்ராங்குங்கிற ஒரு தேசிய தலைவர், தமிழ்நாட்டினுடைய தலைவர், பிஎஸ்பி தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவர் ஏற்கனவே ரொம்ப வீரமானவர், தைரியமானவர். அவர் ஒரு காலத்தில் வேறு மாதிரி இருந்தார்.
அதுக்கப்புறம் திருந்தி அவர் வந்து பல பேரை படிக்க வைக்கிறாரு. அவர் மேலே ஒரு மிகப்பெரிய இமேஜ் இருக்குது வட சென்னையில் இருக்கிற மக்களுக்கு. அவரை வந்து ஒருத்தன் வெட்டி கொள்கிறான். ஒரு 8 பேர் கொண்ட கும்பல் வந்து பிளான் பண்ணி வந்து வெட்டி கொல்லுது. நான் என்ன சொல்கிறேன், இப்படி வெட்டி கொன்னவன் ஜெயிலில் நிம்மதியாக தூங்கிட்டு தானே இருக்கான். இப்போ இவர் உள்ளபடியே ஆவியாக இருந்திருந்தாருன்னா, ஆவி உலகத்தில் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி கொலை செய்கிறவன் ஒருத்தன் கூட தூங்க முடியுமா சொல்லுங்கள்? அவன் பாட்டை வெட்டிவிட்டு நிம்மதியாக போய் ஜெயிலில் தூங்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு அதிகபட்ச பயம் என்னவா தெரியுமா இருக்கும்? நாம் யாரை கொன்னோமோ அந்த ஆட்கள் நம்மளை வந்து போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் மட்டும்தான் இருக்கும். வெட்டுப்பட்ட நபர், செத்துப்போன ஒரு நபர் ஆவியாக வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவாருங்கிற எண்ணமே இந்த கொலைகாரனுங்களுக்கு வர்றது கிடையாது. அப்போ பேசிக் லாஜிக்கு நீங்கள் வச்சு பாருங்களேன். உள்ளபடியே நாட்டில் பேய், பிசாசு, ஆவி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா தன்னை எவன் வெட்டினானோ அவனை திருப்பி தாக்கணுமா வேணாமா? இப்போ கல்லை கொண்டு போய் குட்டி சாத்தான் எரியுது இல்லை, அவன் மண்டையில் போடலாம்ல, நம்மளை கொண்டவன் மண்டையில் போடலாம்ல. ஸோ இந்த மாதிரி அடிப்படை கேள்விகள்லாம் இருக்குது. இன்னொன்று நல்லா யோசிச்சு பாருங்கள். கொத்து கொத்தா தமிழர்களை கொண்ட ஒரு தலைவன் ராஜபக்சே நல்ல நிம்மதியாக இருக்கார். போய் பாருங்கள், அப்படியே பல்காக இருக்கார். அந்த துண்டு குறையில, அந்த மிடுக்கு குறையில அப்படி வர்றது. எத்தனை ஆயிரம் உயிர்கள் செத்துருக்கு, எத்தனை ஆயிரம் உயிர்களை கொண்டிருக்காங்க. ஆனால் நிம்மதியாக தூங்கிட்டு தானே இருக்கான். அப்போ இந்த உலகத்தில் பில்லி, சூனியா, ஆவி, குட்டி சாத்தான் இதெல்லாம் இருக்காங்கிற இடத்துக்கு இந்த மக்கள் போகணுமா வேணாமா? இதெல்லாம் யோசிக்கணும்ல. அப்போ இவங்க வந்து அந்த செய்தித்தாள்கள் படிக்கிறது இல்லையா, தொலைக்காட்சிகள் பார்க்குறது இல்லையா, இந்த மாதிரி இந்த பேய், பிசாசு, பில்லி, சூனிய யூடியூப்களை பார்த்துட்டு ஆகா இது இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு இவங்க பயப்படுறாங்களா? உள்ளபடியே அந்த ஊரில் கல்லறிபவன் எவன், அவனுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் பார்க்கணுமா வேணாமா? ஒன்றும் இல்லை. நான் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு பொண்ணுக்கு வந்து சாமி வரும். சாமி வரும்னா அது நள்ளிரவில் ஒரு 8 மணிக்கு மேலே பாம்பாக மாறிடும்ட்டாங்க. எப்படி இருக்கும்? ஒரு பொண்ணு நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு ராத்திரி ஒரு 8 மணி ஆச்சுன்னா பாம்பாக மாறிடுது அப்படின்னா எப்படி இருக்கும்? பயங்கரமான செய்திகள் பரவி பல ஊர்கள்லேருந்து வண்டி கட்டிட்டுலாம் வந்துட்டாங்க. எலுமிச்சம்பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு அந்த பொண்ணு காலில் விழுந்து கும்பிட்டு இப்படி பல மாதங்கள் அந்த கதை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது குறிப்பிட்ட நாள் தான் அந்த பொண்ணு மேலே அப்படி வரும்னு சொல்லி அது அந்த நாளில் வந்து சாயங்காலம் ஒரு 7-8 மணி ஆயிடுச்சுன்னா எவனும் வீட்டை விட்டு வெளியில் வரவே மாட்டான். இது வாரத்துக்கு ஒரு 2 நாள் இது மாதிரி நடக்கும். அப்புறம் மெதுவாக விசாரித்து பார்த்தா அந்த பொண்ணுக்கும் வேறொரு பையனுக்கும் லவ்வு. இப்போ இவங்க ரகசியமாக சந்திக்கிறதுக்கு ஊருக்காரங்கெல்லாம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்காங்கன்ட்டு இவங்களாம் ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. 9 மணி ஆனால் அந்த பொண்ணு பாம்பாயிருது, பள்ளி ஆயிடுதுன்ட்டு பல பேர் ரோட்டுக்கே வர்றதில்லை. அப்படியே வீட்டு 7 மணி ஆனால் லைட்டை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே எல்லாம் தியானம் ஆயிடுறா. இப்போ இவங்க ஹாப்பியாக வந்து அங்கே வயவெளியில் உட்கார்றது, குளத்தங்கரையில் உட்காந்துருக்கிறது, இப்படி ஜாலியாக இருக்கிறதுன்னு வச்சு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வேறு கதை. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அதிகாரிகள்லாம் வந்து இறங்கியிருக்கிறாங்க, பெரிய பெரிய ட்ரோன்களை வச்சு கண்காணிக்கிறாங்க. அப்புறம் வந்து பெரிய பொக்குலைன் மேலே ஒருத்தர் ஏறி உட்காந்துட்டு அப்படியே அந்த ஊரையே வாட்ச் பண்ணுறாரு ராத்திரியில். கண்ணில் பைனாக்குலர்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அதிகாரிகள் கூட்டம் வந்து அந்த ஊரையே சல்லடை போட்டு அலசிக்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. குட்டி சாத்தான் எதுவுமே அவங்க கண்ணுக்கு தென்படலை. இந்த அதிகாரிகள்லாம் ஊருக்கு வந்தோடனே கல்மழையும் பொழியல. இதுதான் அதில் ஹைலைட்டு. அப்போது எவனோ ஒருத்தன் எங்கேயோ நின்று கல் எடுத்து அடிக்கிறான். இதுதான் உண்மை. இப்போ பேய்க்கும் குட்டி சாத்தானுக்கும் அதிகாரிகளாக இருந்தா என்ன, ஆர்டினரி பர்சனாக இருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தானே. அப்போ ஏன் வரல? அப்போ வந்து ஏதோ சம்திங் எவனோ ஒருத்தன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஒருத்தன் பண்ணுறானா அல்லது 4-5 பேர் பண்ணுறாங்களா, அவங்க வெளியூர்காரங்களா உள்ளூர்காரங்களா, இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது. பாவம் அப்பாவி மக்கள் ஊருக்குள்ளே வந்து உட்காந்துட்டு ஊரை விட்டு வெளியில் வந்து உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரம் அவங்களுக்கு விடுதலை கொடுத்து சாமிக்கு விடுதலையை கொடுங்க. பாவம் இவங்கெல்லாம் அங்கே போய் உட்காந்துட்டு சாமியை தூங்கிடாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க கோயிலில். அதனால் அங்கேருந்து அவங்கள முதல்ல ஊருக்குள்ளே திருப்பி கொண்டாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது.